சிரியாவில் முகாமிட்டுள்ள 1000 அமெரிக்க வீரர்கள் முழுமையாக வெளியேற்ற அமெரிக்கா திட்டம். சிரியாவில் தற்போது உள்ள சுமார் 1000 அமெரிக்க ராணுவ வீரர்களை முழுமையாக திரும்பப் பெற அமெரிக்கா திட்டமிட்டு வருவதாக தி வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் தகவல் வெளியிட்டுள்ளது. 3 அமெரிக்க அதிகாரிகளை மேற்கோள் காட்டி இந்த செய்தி வெளியாகியுள்ளது. கடந்த வாரம் அமெரிக்கா தென் சிரியாவில் உள்ள அல்தன் ராணுவ தளத்திலிருந்து தனது படைகளை வெளியேற்றியது உறுதியாகியுள்ளது. அந்த தளம் ISIL எனப்படும் அமைப்புக்கு எதிரான சர்வதேச நடவடிக்கைகளில் முக்கிய பங்கு வகித்தது. 2017ஆம் ஆண்டுக்கு பிறகு அந்த அமைப்பு பலவீனமடைந்தது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க மத்திய கட்டளை அமைப்பான US சென்ட்ரல் கமாண்ட் இந்த வெளியேற்றத்தை திட்டமிட்ட மற்றும் சூழ்நிலைக்கேற்ற மாற்றம் என விளக்கியுள்ளது. அடுத்த 2 மாதங்களில் மீதமுள்ள படைகளும் திரும்பப் பெறப்படலாம் என தெரிவிக்கப்படுகிறது. ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தலைமையிலான நிர்வாகம் ஜனவரி மாதத்திலிருந்து முழுமையான வெளியேற்றத்தை பரிசீலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இதேவேளை இந்த முடிவு ஈரானுடன் நிலவும் பதற்றத்துடன் தொடர்பில்லை என அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சமீபத்தில் அமெரிக்கா மத்திய கிழக்கில் தனது ராணுவ பலத்தை அதிகரித்துள்ளது. USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட் என்ற விமான கப்பலும் அந்த பகுதிக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளது. சிரியாவின் பாதுகாப்பு அமைப்பை மறுசீரமைக்கும் ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாகவே இந்த வெளியேற்றம் நடைபெறுவதாகவும் அமெரிக்கா ஆதரவு வழங்கி வந்த குர்திஷ் தலைமையிலான சிரிய ஜனநாயக படைகள் சிரிய அரசு படைகளுடன் இணைக்கப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த ஒப்பந்தம் ஜனவரி 29ஆம் தேதி எட்டப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இது தற்காலிக போர் நிறுத்தத்திற்கும் எதிர்கால அரசியல் பேச்சுவார்த்தைகளுக்கும் வழிவகுக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மேலும் வளைகுடா மற்றும் உலக செய்திகளை உடனுக்குடன் பெற Gulf 360 நியூஸின் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.